வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். இன்று திமுக அரசு வேளாண்மைக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது. இந்த பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் மற்றும் பட்ஜெட் குறித்த வரவேற்புகள் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழக அனைத்து விவசாயிகளின் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு PR பாண்டியன் நம்மிடம் இணைந்துள்ளார். இந்த பட்ஜெட் குறித்து அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தற்போது இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பட்ஜெட் குறித்து என்ன விதமான கருத்துக்கள் நம்ம விவசாயிகள் மத்தியில் நிலவியது? 5 ஆண்டு காலமாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்கள் தமிழ்நாடு அரசு. ஆனால் நிலம் விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து கார்ப்பரேட்டுகளிடம் அனுபவப்படுத்தியிருக்கிறார்கள். நீராதாரங்களை சீரமைக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏரி, குளம், குட்டை, ஆறுகள் உள்ளிட்ட நீர்வழிப்பாதைகளை கார்ப்பரேட்டுகள் அனுமதித்துக் கொள்வதற்கு சட்டம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். விலை உத்தரவாதப்படுத்தப் போகிறோம், நெல் உற்பத்தியை 2 லட்சம் மேம்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நெல் கொள்முதல் உத்தரவாதத்தை கைவிட்டு தனியாரை கொள்முதலில் அனுமதித்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளையே சட்டங்களாக நிறைவேற்றிவிட்டு திட்டங்களாக பட்ஜெட்டில் காகித பட்ஜெட்டாக அறிவிக்கிறது மட்டுமே வாடிக்கையாக தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கிறது. 44,661 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிதியை எதிலிருந்து ஈடு செய்ய போகிறோம் என்பதை தெரிவிக்கவில்லை. பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னதாக மத்திய அரசுடைய வேளாண் துறை, உணவுத்துறை, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களையாவது சந்தித்து பேச வேண்டும், நிதியமைச்சரையாவது சந்தித்து பேச வேண்டும். ஆனால் எந்த ஒரு கலந்துரையாடலும் இல்லாமல் இவர் விருப்பத்திற்கு தோன்றியதை படித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த படிப்பதால் மட்டும் விவசாயிகளுக்கு பயனளிக்காது, நிதி ஒதுக்குவதால் தான் விவசாயிகள் பலம் பெற முடியும். மேலும் இந்த பட்ஜெட்டில் வரவேற்கக்கூடிய திட்டங்கள் என்ன விவசாயிகளுக்கு எதுவும் இருக்கா? வரவேற்கக்கூடிய திட்டங்கள் குறித்து ஏதாவது கருத்துக்கள்? வரவேற்கக்கூடிய வகையில் 7 புதிய விதை உற்பத்தி நிலையங்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். 209 கோடி ஒதுக்கீடு செய்து விதை உற்பத்தி செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். நுண்ணுயிர் பாசன திட்டத்திற்கு 1168 கோடி சொல்லியிருக்கிறார்கள். 5000 வேளாண் இயந்திரங்கள் வழங்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் 4-5 ஆண்டுகளாக படிக்கிறார்களே தவிர செயல்பாட்டு கொண்டு வரவில்லை. இந்த அறிவிப்புகளாவது அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்பால் எந்த பயனும் இல்லை என்பதை அமைச்சர் உணர மறுக்கிறார். இதுதான் வேடிக்கையானது. எனவே இந்த அறிவிப்புகள் விவசாயியால் உற்பத்தி செய்யப்படுவதை அவர் பட்டியலிட்டு படிக்கிறார். உற்பத்தி பெருக்கத்திற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு இல்லாமலேயே பட்ஜெட் என்கிற பெயராலே விவசாயிகளை ஏமாற்றிவிடலாம் என்று நினைப்பது ஏமாற்றத்தை தான் ஆளுங்கட்சி அனுபவிக்குமே தவிர விவசாயிகள் அல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டானது விவசாயிகளை ஏமாற்றும் விதமாக அமைந்திருக்கக்கூடியது என்பதே இவருடைய கருத்தாக இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சம்பத்.